We have now come to the most important moment of this special evening, to listen to the address of our chief guest, Shri E. Narasimhan. He completed his entire education in Chennai. So, that's our Chennai Karala, we have a very big Former Director of the Intelligence Bureau of India, he was appointed Governor of Chhattisgarh soon after his retirement. He was the longest serving Governor of the state of Andhra Pradesh from 2009 to 2019. He served as the first Governor of Telangana. He served as Governor for 12 years, making him the longest serving Governor of India. We are truly honored to have you as our chief guest this evening, sir. May I invite you to deliver your address. Sabaiki Namaskaram. Standing before you, I am something like Arjuna at the Kurukshetra. On the one side, I see our Acharya, Padma Bhushan Sangeeta Kalanidhi, Shri T.V. Gopalakrishnan sir. Then I see the Acharya here, Padma Shri Kalemamani Srimati Chitra Visweswaran, who brought the entire Ramayana as a virtual image in 1 hour. It was absolutely delightful to see that. At the end of it, I only said, "Ye dil mange more." That is what I was saying. Then we have the only person who can today propagate the Guru Mantra to all of us, which can give us enlightenment, Shri Guru Murthy avargal. Ikkarailinda akkaraiki Hanuman Sanjivini Malai inga Lakshmanar kosam Usar kosam kondunda mari இக்கரையிலிருந்து கிளேவ்லேண்டுக்கு எடுத்து போன கர்நாடக சங்கீதத்தை எடுத்து போன சுந்தரம் அவர்கள் இங்கே இருக்கிறார். தனவந்திரி நம்மளுக்கெல்லாம் உசுறு கொடுக்கறது, அந்த தனவந்திரிக்கு உசுறு கொடுக்குற கிருஷ்ணன் சார் அவர்கள் இங்கே இருக்கிறார். அண்ட் கர்நாடக சங்கீத குலத்துக்கே அந்த பகவான் சந்தானமாக கொடுத்த நம்ம கோபாலகிருஷ்ணன் அவர்கள் துணைவி, அவருக்கு சகோதரியாக இருக்கிற துணைவி அவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கும்போது நான் என்ன பேசுவது? அதுவும் எனக்கு முன்னால் இந்த மாதிரி வித்வான்கள் எல்லாம் உரையாற்றிருக்கிறார். எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் நான் சரணாகதி அடைஞ்சு அந்த பெருமாளுக்கு சரணாகதி பண்ணி அந்த பெருமாளை வேண்ட என்ன பண்ணுறது நான்ட்டு. அப்போ வேதாந்த தேசிகர் பிரபா சொன்ன மாதிரி அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம. அதாவது அடே பைத்திகாரா, உன்னை காப்பாற்ற வேண்டிய பாரமோ அதோட பலனோ ஒன்று இல்லை, அது என்னுடைய கடமை, அது நான் பண்ணுகிறேன், நீ கவலைப்படாதே, நீ ஒன்று பண்ணு. இந்த மாதிரி மகானுபாவில் அந்த பக்கல் நிலபடி அது பண்ணால் போகிறோம், நீ பக்கல் நிலபடி பலிச்சேசினா போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லிட்டார் அவர். நான் சொன்ன பின் அது முன்னாலேயும் ஒரே கனோசியஸ் ஆஃப் மியூசிக்லாம் இருக்காளே, அவளே இருக்காளேன்னு, அதுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம், நீ ஒன்று சொல்லிட அவளுக்கு ஃப்ராங்காக, நானோ ஒரு அறியாத பிள்ளை, தாய் தந்தை பெயர் சூட்டியதோ நரசிம்மன், நரனோ இல்லை சிம்மனோ இல்லை, பாடவும் தெரியாது, பாட்டை ரசிக்கவும் தெரியாது. அதனால் அவர்கிட்ட அந்த கன்ஃபெஷன் பண்ணிட்டானாக்கா அவர்கள் உன்னை மன்னித்து விடுவார்கள். இன்று நாம் கூடியிருக்கிறது ஸ்ரீ நெய்வேலி சாருடைய ஷஷ்டியப்த பூர்த்தியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நார்மலாக ஆங்கிலத்தில் இந்த மாதிரி அக்கேஷன் வந்தால் ஹாப்பி பர்த்டே, அதாவது அந்த ஒரு நாள் தான் முக்கியம் மாதிரி ஹாப்பி பர்த்டே, அத்தோடு சரி. அதுக்கு நீங்கள் ரிப்ளை மொபைலில் போட்டுக்கலாம், அந்த காலத்தில் அது ஏதோ ஒரு இமேஜ் அனுப்பிச்சுடுவா ரிப்ளை, அது அழுமூஞ்சியா சிரிப்பு மூஞ்சியா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒன்று போட்டுடுவா. ஆனால் நான் நினச்சேன் நம்ம ஹெரிட்டேஜை காப்பாற்ற மாதிரி சந்தானம் சார் அந்த பகவான் என்ன கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னால் படைச்சிட்டார் உங்களை காட்டிலும். அதனால் உங்களை காட்டிலும் வயசில் கொஞ்சம் பெரியவன். அதனால் நான் உங்களுக்கு சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னாக்கா சதம் தான் முக்கியம். நம்ம கணக்கில் எப்போவுமே சதம் தான் முக்கியம். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுலாம் கூட ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் சதம் பிகம்ஸ் ஆயிரம் பிகம்ஸ் 10,000 இட் கோஸ் ஆன் பிகம்ஸ் பல்லாண்டு. ஸோ சதம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த 100 வருஷம் இருக்கிறதோடு இல்லை. நம்ம கிருஷ்ணன் சார் சொல்லுவார், 100 வருஷம் இருந்தால் போகிறா சார், நீங்கள் எங்ககிட்ட வந்து அந்த எல்லா இதுவும் அந்த அங்கங்களும் உங்களுக்கு நன்னா இருக்கணும், அது பலமோடு இருக்கணும், எல்லா அங்கங்களும் பலமோடு இருக்கணும். அதுதான் கிருஷ்ணன் சார் சொல்லுவார். அது மாதிரி சதமானபதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ என்று நான் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் என்று.
சந்தானம் சார் பற்றி நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அறியாத பிள்ளை. எனக்கு பாட்டு என்று அவ்வளோவா தெரியாது. ஆனால் நான் அதை சில சமயத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்ட்ரெஸ் பீட்டிங் கோசம். முதல் வாட்டி நான் சந்தானம் சாரை పాట కేటదే అవరు ఎంతరో మహానుభావులు అయిన మీ అందరికీ నా వందనములు. That completely humbled me. Here is a man, a great man, a great singer, a master who is coming and saying there are more people greater than me and I bow to them. That was his humility, and that completely finished my. I said, here is music which teaches you humility. ஆனால் அது நினச்சி அப்புறம் அந்த ஹியூமிலிட்டி ஒரு ஸ்டேஜ் கோர்ஸ் தான் பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே இந்த மனுஷன் ஹியூமிலிட்டி உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம். குரங்கு புத்தி தானே, மனுஷால் குரங்கு புத்தி, அது மாதிரி ஒரு இது வருது. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்கள், என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சில மாதங்கள் முன் லஸ்ஸில் ஒரு கச்சேரி நடந்தது. அதுக்கு நானும் என்னுடைய சகோதரமணியும் போயிருந்தோம். அது 2வது மாடியில் கச்சேரி முடிஞ்ச உடனே கீழே இறங்கி வந்தோம், ரோட்டில் நின்றுருந்தோம். அப்போ சந்தானம் சார் வந்தார். என்ன சார் நின்று நிற்குங்கோ அப்படின்னு. சார் எனக்கு ஒன்று வண்டி அந்த பக்கம் இருக்குது, கிராஸ் பண்ணணும் ரோடுன்னு. அந்த குஹன் வேஷத்தை போட்டுக்கொண்டு ராமரும் சீத்தை ஆஷின் போகிற மாதிரி அந்த பக்கத்துக்கு கைப்பிடிச்சு அந்த பக்கம் ஆஷின் போய் காரில் ஏற்றி விட்டு கார் போனப்புறம் திரும்பி போனார். ஐ said that is humility. I will never forget that gesture of humility, Santhanam sir, that he told us. மாதங்களில் அவள் மார்கை, மலர்களில் மல்லிகை, காலங்களில் வசந்தம், கர்நாடகா சங்கீதத்தில் சந்தானம்தான் என்று நான் சொல்லுகிறேன். అదే మరి హరి అవతారములో అఖిల దేవతలు, హరినామములు, అన్ని మంత్రాలు, కర్ణాటక సంగీతంలో సంతానం గారు. దట్ ఈస్ వాట్ సంతానం தான் அந்த இது சங்கீதம் என்று நான் சொல்வேன். இன்றைக்கி நீங்கள் சிஷ்யகுலம் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த சிஷ்ய குலம் எதுவுமே குலமாக இருந்தால் தான் பெட்டர். பரம்பரையாக வந்தால் தான் வரும். இல்லை சும்மா அந்த பரம்பரை வருதுன்னு சொல்லி நமக்கு கஷ்டப்படக்கூடாது. தந்தையிலேருந்து பிள்ளை, பிள்ளையிலேருந்து பேரன், அப்படி தான் போகணும். பரம்பரையாக போனால் தான் நல்லது. சங்கீதம் போனால் தான் அப்படி குரு சிஷ்ய பரம்பரையாக இருக்கணும். அந்த குருகுலம் இன்னைக்கு நீங்கள் சிஷ்யகுலம்ட்டு ஆரம்பிச்சோங்கோ. சந்தானம் சார் இதே மேடையில் அந்த பகவான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா இது சிஷ்ய லோகமாகும் என்று நான் சொல்கிறேன். சிஷ்ய குலமாக இருக்காது, இது சிஷ்ய லோகமாக போகிறது ஒன்று ஒரு கொஞ்சம் வருஷத்தில். ஃபார் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், family tradition, heredity, lineage, a guru, a constant listening and dedication is a must. And this is particularly true for music. குரு இல்லாமல் நீங்கள் பாட்டு கற்றுக்க முடியாது. சும்மா இந்த ரோட்டில் போயிட்டு வந்துடலாம் கற்றுக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அது சும்மா ரேடியோ போட்டு கற்றுக்கிறேன். குருக்கிட்ட உட்காந்து கற்றுனா தான் அது பாட்டுன்றது, அது சுத்தம் அதெல்லாம் வரும். அப்போ தான் உங்களுக்கு பாட்டுன்றது என்னான்ட்டு வரும். அண்ட் மியூசிக் மஸ்ட் பி பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஆக்சுவலி எனக்கு என்னென்னாக்கா அவரோட ஹியூமிலிட்டி மொத்தம் அமேசிங்காக இருந்து. இன்றைக்கி பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் எனக்கு அவரை பற்றி. ஏன்னா ஒரு வாட்டி அரியக்குடி கச்சேரியில் என்ன மாதிரி ஒரு அறியாத பிள்ளை ஏந்து நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறங்க சார் இப்போல்லாம் அப்படின்னார். அவர் திரும்பி சொன்னார், நீ பரவாயில்லப்பா உனக்கு நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கே இப்போது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி யார் சொல்ல போகிறேன் எனக்கு பயம். ஆனால் மனசோட சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல பரமாச்சாரியா அவர் தஞ்சாவூர் ஒரு வாட்டி எழுந்தார் ஆசிரமத்தில். அங்கே என்ன மாதிரி ஒன்று அறியாத பிள்ளை கஞ்சிவரத்துலேருந்து போய் பாடணும், ஆச்சாரியம் இல்லை பரமாச்சாரியம் மேலே பாடணும்னு சொல்லிட்டு பாக்கி பேரெல்லாம் சொன்னால் அவனுக்கு பாட வராதுறப்பா நீ பாடாத. இல்லை நான் பாடணும். ஸோ அவன் பாட ஆரம்பித்தான். என்ன மாதிரி அபஸ்வரம் தப்பு எல்லாம் இருந்தது அதில் பாட்டில். அவளுக்கா சிஷ்யாளுக்கா கோவம் வருது. என்னடா உங்களை மாதிரி சிஷ்யாளுக்குன்னா எனக்கு கோவம் வருது, என்னடா இந்த மாதிரி பேசுகிறானேன்ற மாதிரி அவர் என்னடா பாடுறேன்ட்டு. ஆச்சாரியர் என்ன சொன்னார், பேஷ் இது என்ன ராகம் அப்படின்னு கேட்டார். அவர் ஒரு ராகமும் இல்லை, என்ன மாதிரி பேச்சு ராகம் இல்லாததுனால அவன் ஏதோ ஒரு ராகத்தை சொன்னான். பேஷ் ஒரு புது ராகமாக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குது, பாடு இன்னும் கொஞ்சம் பாடு அப்படின்னாரான் சிஷ்யாளுக்கு. அப்போ சொன்னாரான், சங்கீத ஞானமும் பக்தி வினா, பக்தி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சங்கீதம். You may have all the Sangeetam skills, but the element of bhakti is absolutely necessary if it is to be Sangeetam. And the way Sri Santanam could break a song into syllables, into phrases, is absolutely amazing. In fact, sir, நீங்கள் ஜெயா டிவியில் அந்த காலத்தில் வரும்போது நானும் சகோதரம்னு உட்காந்து காட்டில் நோட் புக் வச்சுட்டு அது எழுதிப்போம், மீனிங்கெல்லாம் எழுதிட்டுப்போம் உட்காந்து. ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஃப்ரேஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வேன், அந்த மீனிங்கெல்லாம் எழுதிட்டு போனாங்க. அப்போ நினச்சோம், என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் a singer's class is when the effect of performance keeps the listeners spellbound and earning for more.
They should say, Abhi na jao chodkar, ye dil abhi bara nahi. That is what they should be able to say. And that is what happens when you listen to Santanam Sir's music. He says, why is this man ending it? Why can't he continue a little more? Saraswati vellai tamare poovil iruppal, Madhuradvani Santanamin paatil iruppal. Music, sir, has the quality of pleasing the moment you hear it. Unlike poetry, where you have to contemplate on what exactly does a poet mean. Selvathil selvam, shevish selvam, selvam selvathallam talai. That is the most important thing about music. The way you render it, it is heard. And music is a divine art. And it is developed by our ancestors as a means of salvation. Swarihi Paramatma. And my only request is, while you can have 1 hour music, or you can have 45 minutes music, or even 30 minutes music, as told by my friend, Mr. Krishnan, I would say, please don't break away from the purity of music. This is a heritage. This is the richest heritage that this country has got. But Bharatvarsha's heritage is music. So please don't spoil it by saying, I'll go for 20. You may go for 10 hours music, 20 hours music, but that will be just, and don't make it, and please don't mix it up with filmy music or with other forms of music. Let the purity of Carnatic music be maintained as Carnatic music. Only then it is a divine art. Otherwise, it is no longer a divine art, then it becomes a street art. So please don't allow music to get into that sort of a thing. Actually, students of music must pay attention to acquisition of purity in voice and shruti. To do this, they should practice on a daily basis. Why have I taken to music? As I told you, it has taught me a number of lessons in life. If you really listen to music, and if somebody like Santanam Sir can tell you the meaning, it says, Hitavu Matara Vada Bhaga Palpitivi. When the good words are told to Ravana, he did not listen. So it says, what happens if you don't listen to good advice? That is what. Chakkani Raja Margama Undaga Sandula Entu Duri. When there's a straight path, why are you going through narrow streets? I mean, this is today, I think, is absolutely apt to the lives that you and I are leading today. Unfortunately, we are all looking at shortcuts to get to popularity or to rise to glory. That's what he says, Chakkani Raja Margam. Samadhana Beda Danda. Today we talk of diplomacy, as if we have suddenly found out what diplomacy is. It has been going on, sir, for ages. Samadhana Beda Danda. That is how it has been going on for so many ages. Samayaniki Tagu Mata Ladina. You must learn what to say at what time. Not like me. I mean, I'm an exception. Please don't say, why you are not doing that. You are not doing Samayaniki Tagu Mata Ladina. But that is what Tyagaraja had said. And it can reduce stress and bring about mental peace. In fact, I personally have used music as a stress buster in my life. Because of the profession in which I was prone to a lot of stress. And evenings I would come and somehow switch on the TV and listen to music. And one of the songs, of course, which was my favorite, was Kore Ondrum Illai. So at the end of the day, I would say, Kore Ondrum Illai, Ni Irika, Bhagavan, Ni Irika and Kore Ondrum Illai. So that was a stress buster for me. And today music is a stress buster. It is a health healer. And so music has all the qualities today that we as human beings today need in this stress-based world. And I think I can see a number of people putting their hands to clap. But I think there are two aspects of clapping. One is say, I think you have spoken enough, sir, please wind up. So I know I can take the hint from his having been in this game for too long. Now I know what type of clap means what. There are different sounds of clap, and from that I can understand. I must now end my speech. Yavaru Tolya ni Mahimalu, who can understand, sir, your glory? I will only say this Shukam, may this Kulam grow from strength to strength, and may God be by you, with you, and for you always. Thank you very much. சார், இந்த கைத்தட்டல் என்னன்னு புரிஞ்சு கொடுத்து இல்லையா சார் உங்களுக்கு? இன்னும் நீங்கள் பேசணும், தில் மாங்கே மோர், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் ஆசைப்பட்டு தான் இந்த கைத்தட்டல். ஒரு அரசு உயர் அதிகாரியா, ஒரு கவர்னரா எல்லாரையும் எப்படி மிரள வச்சிருப்பார் அவர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை சிரிக்க வச்சிருக்கார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன்.
எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. தனக்கு சங்கீதம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சங்கீதத்துலேருந்தே ரெஃபரன்சஸ் எடுத்து அவ்வளோ அழகாக பேசினார். ஸோ அதுக்கும் உங்களையே காரணம் சொல்லிட்டார் சார். ஏன்னா உங்களோட நிகழ்ச்சிகளை பார்த்து நிறையா கற்றுண்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்தது நிஜமாவே ஜுவல் இன் த க்ரௌன் ஃபார் திஸ் ஈவினிங்.